படம் ஒயிட் ரோஸ். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு பொண்ணு நைட் டைம்ல ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ரெட் கலர் கார்ல அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த கார்ல போய் ஏறாங்க. அந்த கார் அப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணு கார்ல வந்தவங்க கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல கார்ல வந்தவன் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த பொண்ணு மேல போட அப்படி அந்த பொண்ணு மயங்கி போயிடுது. அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணு கீழே இருக்கிற ரூமுக்கு தூக்கிட்டு போறான். அந்த ரூம் பார்க்க ஏதோ லேப் மாதிரி இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே சில பொண்ணுங்களோட வெட்டப்பட்ட கை தர பாட்டில போட்டு வச்சிருக்கான். இதுல இருந்து இவன் ஒரு சைக்கோ கில்லர்னு நல்லாவே தெரிய வருது. அவன் அந்த பொண்ணை கண்ட துண்டமா வெட்டி ஒரு பேக்ல போட அங்கேயே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அந்த சைக்கோ கில்லர் அந்த பொண்ணோட பாடிய அடையாளம் பிரிட்ஜுக்கு கீழே போட்டுட்டு போறான். அடுத்து நான் பொதுமக்கள் ஏதோ சாக்கு பையில இருக்குன்னு போலீஸுக்கு சொல்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கான்ஸ்டபிளும் சாக்கு பையில இருந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட செத்து போன பொண்ணுக்கு ஒரு 20-25 வயசு இருக்கு சார், பாடியை கண்ட துண்டமா வெட்டி சாக்கு பையில போட்டிருக்கான் சார், பொண்ணோட சுண்டு வரலையுமே தனியா கட் பண்ணிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பத்தி எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் சார் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த பொண்ணோட சுண்டு வரலையுமே கட் பண்ணி எடுத்திருக்கா சார், சேம் பேட்டர்ன் சார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. அங்கே கட் பண்ணி ஹீரோனை காட்டுறாங்க. அவங்களும் இப்ப சோகமா அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி வந்து பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. அப்ப அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல இந்த வாழ்க்கை அழகானதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இந்த விதி எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிடும். நம்ம சந்தோஷம் எல்லாத்தையுமே கண்ணி வைக்கிற நேரத்துல காணாம போயிடும். உறவுன்னு கூட இருந்தவங்களை எல்லாத்தையுமே ஒதுக்கி நம்மள தனிமையை நிறுத்தி வேடிக்கை பார்க்கும். நாம நினைக்கிற மாதிரி வாழ விடாது. அதோட வழியில தான் நம்ம போயாகணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஹீரோனோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பொண்ணு தியான் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இப்ப வேலை விஷயமா ஃபாரின் போயிருக்காரு. அந்த சமயத்துல இருந்தா பொண்ணு நல்லபடியா தான் வளர்த்தும் வராங்க ஹீரோயின். அப்படி அவங்க லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோனோட ஹஸ்பண்ட் அஷ்ரப் ஹீரோனோட பர்த்டே அன்னைக்கு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்தது ஹீரோயின் தீயாவ சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியும் விஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா விஷ் பண்ணாமலேயே தியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 3 பேருமே வெளியில போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க. அப்ப தியாவுக்கு கீழே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற காவியா ஆண்டி கிட்ட ஆண்டி எங்க அப்பா வந்துட்டாரு, நாங்கெல்லாம் வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஷ்ரப்பும் ஹீரோனும் கீழே வர அவங்கள பார்த்த காவியாவும் உங்களை பத்தி தான் சார் சொல்லிக்கிட்டே இருப்பத்தியா, உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தியாவும் நாங்க சாப்பிட்டு வந்தவங்க கிட்ட பேசுறோம் பாய்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அஷ்ரப்பும் ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல சொல்லி வச்சிருப்பாங்க போல. அதனால அவங்களும் ஒரு பெரிய கேக்கா செஞ்சு எடுத்து வந்து ஹீரோனுக்கு முன்னாடி வைக்க அப்ப அஷ்ரப்பும் ஹீரோனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல அவங்களும் கண் கலங்கி போயிடுறாங்க. அப்படியே ஹோட்டல்ல இருக்கிறவங்க கூட சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர்ற வழியில போலீஸ் பாரிகார்டு இருக்க அஷ்ரப்பும் வேற வழியில போகாம அந்த பாரிகார்டை தள்ளிட்டு அந்த வழியில வரான். ஆனா அந்த வழியில ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிற வெற்றியோட தலைமையில சில தீவிரவாதிகளை ரவுண்ட் அப் பண்ணி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஷ்ரப் பைக்ல அந்த வழியில வர வெற்றியோட டீம்ல இருந்து ரேகா தீவிரவாதியை சுட போக அந்த குண்டு அஷ்ரப்போட தலையில பட்டு சம்பவ இடத்துல அஷ்ரப் துடிது வச்சு இறந்து போறாரு. தன்னோட கண்ணு முன்னாடி அஷ்ரப் செத்து போனதை பார்த்து ஹீரோன் உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. இப்படி பொதுமக்களை கொண்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம மேல கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அஷ்ரப்ப அந்த தீவிரவாதி கூட்டத்துல சேர்த்துறாங்க. மரண தீவிரவாதிங்க போட்ட கூட அஷ்ரப் போட்டவும் வருது. அவன் ஒரு தீவிரவாதின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி புருஷன் செத்து போன சோகத்துல இருந்த ஹீரோனுக்கு இது இன்னுமே வலிய கொடுக்குது. அப்படியே வச்சிருந்த காசை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுறாங்க. ஆனா அஷ்ரப் இல்லாதத அவங்களால ஏத்துக்க முடியல. அப்படியே மாசங்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் தீயா பசி கொடுமையில சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கிச்சனுக்கு போய் உருட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் அங்கே வந்து இதோட வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுதுங்க, வாடகை தெரியுங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களா அப்படின்னு சவுண்ட் ஓட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கீழ் வீட்டுல இருக்கிற காவியாவும் மேல வந்து ஹீரோனோட ஓனர் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போங்க, மீதி காசை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை தியா கிட்ட கொடுத்து போய் பிளேட் எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே சாப்பிட சொல்றாங்க. ஆனா ஹீரோனும் சாப்பிடாம இருக்கவும் காவியாவும் எத்தனை நாள் ஆனாலும் இங்க எதுவுமே மாற போறது இல்ல, எல்லாத்தையுமே மனசோட ஒரு மூலையில வச்சுட்டு அடுத்து என்னன்னு பாக்கணும், காலம் எல்லாத்தையுமே மாத்தும், தைரியமாறு, நீ வருத்தப்படுறதும் கவலைப்படுறதும் இந்த வயிற்றுக்கு தெரியாது, பசி நோய்க்கு மருந்து பணம் மட்டும்தான், எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தியாவுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படி சொல்றாங்க. அப்படியே ஹீரோனும் தியாவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் தியாவை கூட்டிக்கிட்டு தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவரும் ஹீரோனை உள்ள கூட விடாம வாசப்பிள்ளைய நிக்க வச்சு நீ எப்ப உன்னை லவ் பண்ணி ஓடி போனியோ அப்பவே நாங்க உன்னை தலை முழுகிட்டோம், இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறாரு ஹீரோனோட அப்பா. அந்த சோகத்துல
ஹீரோனும் காவியாவை பார்த்து என்னால சமாளிக்க முடியல, ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. காவியாவும் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி பார்மசில வேலை வாங்கி தராங்க. ஹீரோன் அந்த வேலையை சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்ச நாள் போக ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு தியாவும் அம்மாவும் கணபதி பார்மசிக்கு வராங்க. ஹீரோனும் தியா கிட்ட கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே தியாவும் வெளியில வெயிட் பண்ண ஹீரோன் கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தியாவை காணோம். ஹீரோனும் அக்கம் பக்கம் அடிஞ்சு தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே தியா கிடைக்கவே இல்ல. அப்போதான் அவங்களுக்கு சிங்கப்பெருமாள் அப்படின்னு ஒரு வட்டிக்கு காசு கொடுக்கறவன் கால் பண்ணி, நான் தான் உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கேன், என்னோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். ஹீரோனும் வேக வேகமா அந்த சிங்கப்பெருமாள் ஆபீஸுக்கு வராங்க. அங்க இருந்த சிங்கப்பெருமாளை பார்த்துட்டு என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. ஆனா சிங்கப்பெருமாளோ என்கிட்ட பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் பணம் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசம் ஆகுது, இன்னும் வட்டியும் கட்டல அசலும் தரல, இன்னும் 2 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ள சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ, இல்லனா உன் பொண்ணை தாய்லாந்துக்கு வித்துடுவேன் அப்படி சொல்றான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவள பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடியில நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்த காவியா கிட்ட ஹீரோனோ, அஷ்ரப் போனதுமே நானுமே போயிருக்கணும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இப்படி தனியா தவிக்கி விட்டுட்டு போயிட்டானே, பேசாம நானுமே செத்து போயிடலான் இருக்கேன் அப்படி சொல்ல, அதுக்கு காவியாவும் செத்துட்டா எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாழ்றது தியாக்காக தான், இப்ப அவளுமே தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னால அவளை பணத்தெல்லாம் ரெடி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்ட காவியாவும், தியாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ அழாம இரு, அந்த பணத்தை நாமளே ரெடி பண்ணலாம், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கால் சென்டர்ல வேலை பார்க்கல, நான் ஒரு கால்கள், என் குடும்ப சூழ்நிலையில அவங்களை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல, இந்த உலகத்துல ஒண்ணு கொடுத்தாதான் இன்னொன்னு கிடைக்கும், எல்லாமே கிவ் அண்ட் டேக்ஸ் பாலிசி தான், இதுதான் நிஜம், நீ எதையுமே இழக்க தயாரா இல்ல அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது, என்ன பொறுத்த வரைக்கும் நான் நியாயமா தான் இருக்கேன், என் ஃபேமிலியுமே சந்தோஷமா தான் இருக்காங்க, நான் செய்யறது சரின்னு சொல்லல, ஆனா தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவியாமே அங்கிருந்து போறாங்க. ஹீரோனு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு காவியா கிட்ட வந்து, என் சூழ்நிலைக்காக தான் இதுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவியாவும், உன் நம்பரை குமார்னு ஒரு புரோக்கர் கிட்ட தரேன், அவன் உனக்கு கால் பண்ணி எங்க வரணும்னு சொல்லுவான், அதுபடி நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல குமாரும் கால் பண்ணி ஹீரோன் கிட்ட, உன் போட்டோவை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் புக் பண்ணிருக்காருமா, நீ உங்க தெருவோட எண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லு, கஸ்டமர் ரெட் கலர் கார்ல வருவாரு, அவர் கூட போ, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எனக்கு கால் பண்ணு, போன என் காதுக்கு பக்கத்திலே தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோன் அந்த கஸ்டமருக்காக தான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றதை காட்டுறாங்க. அப்ப ஹீரோனோ, இந்த பாதை எங்க என்ன கூட்டிட்டு போகும்னு தெரியாது, ஆனா நான் போய்தான் ஆகணும் என் தியாவுக்காக, தியா நாளைக்கு இந்த உலகம் என்ன பார்த்து என்ன சொல்லும்னு தெரியாது, ஆனா நீ மட்டும் என்ன நம்பினா போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குமார் சொன்ன அந்த ரெட் கலர் கார்லயுமே அங்க வருது. ஹீரோனும் தயங்கி தான் அந்த கார்ல போய் ஏறாங்க. அப்பதான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது படத்தோட ஆரம்பத்துல வந்து அந்த சைக்கோ கில்லர்னு நமக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த கில்லர் ஹீரோனை கொல்லுவானா இல்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட பொண்ணை சிங்கப்பெருமாள் கிட்ட இருந்து ஹீரோன் மீட்பாளா அப்படிங்கறத பாப்போம். அப்படி இங்க ஹீரோனும் கில்லர் கூட அவன் வீட்டுக்கு வராங்க. கில்லரும் வீட்டுக்கு வந்ததும் அவன் வளர்க்கிற ராக்கி நாயை கூப்பிட்டு பிஸ்கட்டை போட்டுட்டு ஹீரோனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள வந்ததுமே ஃப்ரிட்ஜை திறந்து சரக்கு பாட்டில எடுத்து வச்சு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோனோ அவங்கிட்ட வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்கே போறாங்க. வாஷ்ரூமுக்குள்ள போனதுமே டோரை சாத்திக்கிட்டு அழுகுறாங்க. என்னோட அப்பா அந்த வட்டி கடைக்கார சிங்கப்பெருமாள் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஷ்ரப்புக்கு துரோகம் பண்றமே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க கையில அஷ்ரப் நாவமா போட்டிருந்தா அந்த ரிங்கையுமே கலட்டு வைக்க பாக்குறாங்க. ஆனா கலட்டும் போதே ஃபேஸ் வாஷ் பண்ற அந்த சிங்குக்குள்ள விழுந்துருது. இவங்கள அதை எடுக்க பாக்குறாங்க. அவங்க கையை விட்டு தள்ளி தள்ளி பாக்குறாங்க. ஆனா ரிங்கு வராம ஒரு பொண்ணோட சுண்டு விரல் வரவும் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சு தன்னோட பேக்ல இருந்து மொபைல் எடுத்து காவியா குமார்னு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள சிக்னல் கிடைக்கவே இல்ல. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு மொபைல தூக்கி போச்சபடி அந்த வாஷ்ரூமையே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சிக்னல் கிடைக்கவே இல்ல. அதே நேரத்துல வெளியில இந்த சைக்கோ கில்லரும் சரக்கு அடிச்சுட்டு அது பத்தாதுன்னு கொக்கேன வேற எடுத்துட்டு தன்னோட சுயநினைவை இழந்து அவன் வச்சிருக்கிற கிராமபோன்ல ஒரு சாங்கையுமே பிளே பண்ணிட்டு அப்படி போதையில ஆடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுறான். இத பாக்கவே சைக்கோத்தனமா தான் இருக்கு. அந்த நேரத்துல உள்ள இருக்கிற ஹீரோனோ யாருக்குமே போன் போகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணா அந்த கால வேறொரு வேலையை கண்ட்ரோலுக்கு வந்த வெற்றி எடுக்கிறாரு. ஹீரோனும் பயந்தபடியே என்னை காப்பாத்துங்க சார், நான் ஒரு கொலகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார், அவன் என்ன கொன்னுடுவான்னு பயமா இருக்கு சார், காப்பாத்துங்க சார், நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னு கதறாங்க. அதுக்கு வெற்றியும் பதட்டப்படாம பேசுங்க, யார் கூட இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ அவன் யாரு எவருன்னு தெரியல சார், நான் இங்க எப்படி வந்தேன்னு அப்புறம் சொல்றேன் சார், அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான், அவன் கண்டிப்பா கொன்னுடுவான் அப்படின்னு அழுக, அவன் உங்களை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு வெற்றியுமே கேக்குறாரு. அப்பதான் ஹீரோனோ அவனோட பாத்ரூம்ல ஒரு பொண்ணோட சுண்டு விரல் துண்டா கிடக்கிறத நான் பார்த்தேன், கண்டிப்பா இங்க வேற யாரையா வச்சு கொலை பண்ணிருக்கான், என்னையுமே அது மாதிரி பண்ணதாசா இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பயமா இருக்கு சார் அப்படின்னு புலம்புறாங்க. அப்பதான் வெற்றியும் ஹீரோனோட மொபைல் நம்பரை கேட்டு வாங்கி அதோட லொகேஷனை ட்ராக் பண்ணி பாக்குறாரு. ஆனா சிக்னல் கிடைக்காம இருக்கவும் அவங்களால ட்ராக் பண்ண முடியல. அவங்களோட கடைசி டவர் லொகேஷன் ஏரியாவான துறைப்பாக்கம் காந்தி நகர்னு காட்டுது. அதனால வெற்றியும் உங்க சிக்னலை ட்ராக் பண்ண முடியல, அந்த ரூம்ல ஏதாவது ஜன்னல் இருந்தா ஓபன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ இங்க ஒரு ஜன்னல் கூட இல்ல சார், என் பொண்ணு வேற ஒருத்தர்
தூக்கிட்டு போயிட்டான் சார். என்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் இல்ல. சிங்கப்பூர்மான ஒருத்தன் வட்டிக்கு காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். பணம் தரலன்னா தாய்லாந்துக்கு என் பொண்ணை வித்துருவேன் அப்படின்னு சொல்றான் சார். நான் இல்லைனாலும் என் பொண்ணை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றியும் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த கில்லரும் வாஷ்ரூம் கதவை தட்ட ஹீரோன் போனை வச்சுட்டு கதவு கிட்ட போயிட்டு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த சைக்கோவுக்கு ஹீரோன் மேல சந்தேகம் வருது. அப்படியே இந்த பக்கம் வெற்றியும் ஹீரோன் கொடுத்த அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு அதோட டீடைல்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த வர்ஷா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்துல துறைப்பக்கம் காந்தி நகர் ரவுண்ட்ஸ்ல இருக்கிற பெட்ரோல் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு உங்க ஏரியால ஏதோ ஒரு கொலகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியால சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வீடு இருந்தா உடனே என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பெட்ரோல் போலீஸுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோனோட நம்பர் அஷ்ரப்ன்ற பேர்ல இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி என்கவுண்டர்ல செத்து போன அதே அஷ்ரப், அந்த அஷ்ரப்போட பொண்டாட்டி தான் ஹீரோனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண இன்ஸ்பெக்டரும் வெற்றிக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்பதான் வெற்றியும் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. ரா ஆபீசர் சர்மா மூலமா லக்ஸரி தொய்பால இருந்த அகமது இன்னைக்கு சென்னைக்கு வருது. இந்தியாவில பல நாசகர வேலைக்கு காரணமானவன் அவன் தானோ. அவனை ரா ஏஜென்ட்ஸ் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவன் சென்னைக்கு வரதா ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கணும். அவனை சுட்டாவது பிடிக்கணும் அப்படின்னு வெற்றியோட சேர் வெற்றிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் வெற்றியும் அவரு டீமோட அகமதை பிடிக்க போயிருக்காரு. ஆனா போன இடத்துல துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியதா போச்சு. அதுல மாட்டிதான் அஷ்ரப்பும் இறந்து போனாரு அப்படிங்கறத வெற்றியுமே நினைக்கிறாரு. ஒரு அப்பாவே கொண்டதுக்கு பரிகாரமா ஹீரோனை இப்ப காப்பாத்தவும் நினைக்கிறாரு வெற்றி. அதுக்கப்புறமா ஹீரோனோட நம்பரை செக் பண்ண வர்ஷாவும் வெற்றி கிட்ட சார் ஹீரோனுக்கு இன்னைக்கு நைட் 2 கால் வந்திருக்கு, அதுவும் ஒரே நம்பர்ல இருந்து. அந்த நம்பர் குமார் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. கால் அடிச்சு பார்த்தேன் ஆனா இருக்கல சார் அப்படி சொல்றாங்க. அப்ப துறைப்பக்கம் பெட்ரோல் வண்டியில ரவுண்ட்ஸ்ல இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன இடத்துல செக் பண்ணி பார்த்தேன் சார், ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. எந்த போக போனாலும் வெற்றிக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. அதனால வெற்றியும் துறைப்பாக்கம்ல இருக்கிற லாவண்டார பாத்துக்கிட்டு இருக்கிற ரேகாவுக்கு கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தி ஆகணும். ஆனா அந்த பொண்ணோட லொகேஷன் தெரியல, ஆனா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணவனோட நம்பர் அப்புறம் அவனோட லொகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்றேன், அவனை விசாரிங்க, ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரேகாவுமே அங்க போறாங்க. அப்படி கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற வெற்றியும் அங்க கால் அட்டெண்ட் பண்ற எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஹீரோன் கால் பண்ணா எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, அவங்க ஒரு கில்லர் கிட்ட மாட்டி இருக்காங்க, அவங்களை எப்படியாவது விடியறதுக்குள்ள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரேகாவும் புரோக்கர் குமாரா பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அவனும் இன்னைக்குதான் ஹீரோன் தொழிலுக்கு வந்தாங்க, அவங்கள ஒரு கஸ்டமர் கிட்ட தான் அனுப்பி வச்சேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ரேகாவும் அவனோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அட்ரஸ் எல்லாம் தெரியாது, வேணும்னா அவன் போன் நம்பர் கொடுக்குறேன், நீங்களே போய் பாத்துக்கோங்க அப்படின்னு தனாவட்ட சொல்ல ரேகாவும் குமார சப்புன்னு ஒரு அறைய போட்டு அவனோட மொபைல புடிங்கி வச்சுக்கிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்படி வெற்றிக்கு கால் பண்ணி குமார் ஒரு புரோக்கர் சார், ஹீரோனை ஒரு புது கஸ்டமருக்கு அனுப்பி வச்சிருக்கான், அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பரை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க. இங்கே கட் பண்ணி அப்படி ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோனும் பயத்துல அந்த பாத்ரூமோட டோர்ல காதை வச்சு சைக்கோ கில்லர் என்ன பண்ற அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அதே நேரத்துல வெளியில இருந்த அந்த சைக்கோ கில்லரும் பாத்ரூமோட டோர்ல காதை வச்சு ஹீரோன் பாத்ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இத ஹீரோன் கவனிச்சதுமே திரும்ப போலீஸுக்கு கால் பண்ண அந்த காலை வெற்றிக்கு கனெக்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோன் வெற்றி கிட்ட என்ன சார் இன்னும் காப்பாத்த ஆள் வரலையே அப்படின்னு அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்த கில்லரும் வாஷ்ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் பயந்து போய் வெற்றி கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல கில்லர் உள்ள வந்து என்ன கொல்ல போறா சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெற்றி ஹீரோன் கிட்ட இப்பதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், உங்க குழந்தைக்காவது நீங்க அங்கிருந்து தப்பிச்சாகணும், உங்களால முடியும், நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அந்த ரூம்ல ஏதாவது கனமான பொருள் ஏதாவது இருந்தா அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க, அந்த கில்லர் உள்ள வந்ததும் அவனை பலமா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனும் வெற்றி சொன்ன மாதிரியே வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்த அந்த மூடி பீங்கான செஞ்சு நல்ல கனமா இருக்கவும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்ரூமோட டோர் கிட்ட நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கில்லர் ஒரு கோடரியை வச்சு பாத்ரூம் கதவை உடைச்சு போட்டு மிருகத்தனமா உள்ள நுழையறான். ஹீரோனும் அவனை தாக்கிட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு அந்த மூடியை வச்சு தாக்குறாங்க. ஆனா கில்லரோட நெத்தியில சின்ன காயம் மட்டும் தான் உருவாகுது, அதை தவிர்த்து அவன் மயங்கன பாடில்ல. அதுக்கப்புறம் அந்த கில்லர் ஹீரோனை வெறித்தனமா தாக்கி ஒரு ரூமுக்குள்ள போய் இழுத்துட்டு போய் போடுறான். ஹீரோனும் அவன் அடிச்சதால மயங்கி போயிடுறாங்க. கில்லரும் அவனோட நெத்தியில ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு தம் அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா சிகரெட் காலியா இருக்கவும் கார் எடுத்துக்கிட்டு அதை வாங்க போறான். வீட்டை விட்டு வெளில வந்ததுமே அவனோட மொபைலுக்கு சிக்னல் கிடைக்கவும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வர்ஷா அதை பார்த்துட்டு வெற்றிக்கு சொல்றாங்க. அவரும் உடனே கார் எடுத்துக்கிட்டு வர்ஷா கிட்ட நான் அவனை தேடி போறேன், அவனோட லைவ் லொகேஷனை எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா கில்லரோட லொகேஷனை ட்ராக் பண்ணி வெற்றியுமே அவன் இருக்கிற அந்த இடத்துக்கு வராரு. அப்ப கில்லர் ஒரு கடை கிட்ட வண்டியை நிறுத்தி தம்ம வாங்க போறான். அந்த நேரத்துல வெற்றியும் அவனோட நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்துல வர இதை கவனிச்ச கில்லரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். வெற்றியும் அவன் பின்னாடியே ஓடி வராரு. கரெக்டா ஒரு முட்டு சந்தில வச்சு கில்லரை லாக் பண்ண 2 பேருக்கு இடையில சரியான சண்டை வருது. அதுலயுமே கில்லர் ஒரு கம்பி எடுத்து வெற்றியோட வயிற்றிலே சொருவ வெற்றியும் கையில வச்சிருந்த கண்ணை வச்சு கில்லரோட கழுத்திலே சுட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ வர வச்சு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கில்லரை அட்மிட் பண்ணிட்டு அப்படியே இவரோட காயத்துக்குமே மருந்து போட சொல்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்த ரேகாவும் வெற்றி கிட்ட யார் சார் இருந்தாலே அவனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வெற்றியும் நாம தேடிக்க இருக்கிற சீரியல் சைக்கோ கில்லர்
கில்லர் இவன் தான். நம்ம கிட்ட உதவி கேட்டு கால் பண்ண ஹீரோயின் அவன் வீட்டுல இருந்து இருக்காங்க. நம்ம சுட்டு கொன்னுமே அஷ்ரப், அவனோட பொண்டாட்டி தான் ஹீரோயின். அவங்கள காப்பாத்ததான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நம்ம பண்ண தப்புக்கு பிராயத்தித்தம் பண்ண பாக்குறேன். ஹீரோயினோட பொண்ணு தியாவை பினான்சியர் சிங்கப்பெருமாள் கடத்தி வச்சிருக்கான். நீங்க அங்கே போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரேகாவை அனுப்புறாரு. அப்படியே அந்த கில்லரோட உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவனை சீனியர் டாக்டரும் காப்பாத்திட்டு அங்கிருந்த டியூட்டி டாக்டர் கிட்ட அந்த பிபியை மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வெற்றி கிட்ட அவனுக்கு ஒண்ணுமில்ல, அடிப்படத்துல மயங்கி போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உள்ள கில்லரோட பிபிய மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்த அஞ்சலியும் அப்பதான் கில்லரோட பேச முழுசா பார்த்துட்டு பயந்து போய் சீனியர் டாக்டர் கிட்ட கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அங்கதான் வெற்றியுமே இருக்காரு. பயத்துல ஓடி வந்த அஞ்சலியும் சீனியர் டாக்டர் கிட்ட இவன் எதுக்கு சார் இங்க அட்மிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, கூட இருந்த வெற்றியும் உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அஞ்சலியும் அவன் பேர் திலீப், என் கூட தான் மெடிக்கல் காலேஜ்ல ஒன்னா படிச்சான். காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்தே அவன் யாரு கூடயுமே அவ்வளவா பேசவே மாட்டான், சரியா பழக கூட மாட்டான், எப்பயுமே தனியா தான் இருப்பான். நாங்க தேர்ட் இயர் படிக்கும் போது சுவாதின ஒரு பொண்ணு பூனே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு எங்க காலேஜுக்கு வந்தா. சுவாதிய பார்த்ததுமே திலீப்புக்கு பிடிச்சு போச்சு. சுவாதி ரொம்ப நல்ல டைப், வந்த கொஞ்ச நாளே எங்க கூட எல்லாம் சீக்கிரமாவே அட்டாச் ஆயிட்டா. திலீப் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவன் எங்க போனாலும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா சுவாதிக்கு அவ ஊர்க்கார சந்திப்பு பழக்கமானா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்க. இது திலீப்புக்கு தெரிய வரவும் அவனும் காண்டாகி சந்திப்பா அடிச்சுட்டான். இது காலேஜ்ல இருந்த டீன் வரைக்குமே விஷயம் போகி அவருமே கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டாரு. அப்பதான் சுவாதியும் திலீப்பை பார்த்து ஏன்னா ஹீரோ ஆகலாம்னு ட்ரை பண்றியா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் திலீப்பும் சுவாதி பக்கமே வரல. பொண்ணா சுவாதியை எதிர்பாராத விதமா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அவளோட பாடிய அவங்க அப்பா அம்மா வந்து வாங்குற வரைக்கும் எங்க காலேஜ் மார்ச்சுரியில தான் வச்சிருந்தோம். அந்த நேரத்துல திலீப்பும் போய் சுவாதியை பாத்துருந்திருக்கான். அப்ப அங்க அந்த பையன் ஒருத்த திலீப் கிட்ட இப்ப நீ என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த உலகத்துல ஆசைப்படுறதெல்லாம் எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது, அப்படி கிடைக்கிறப்ப அதை தவற விடக்கூடாது, நீ அவன் மேல ஆசைப்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப கிடைச்சிருக்கு எடுத்துக்க அப்படி சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் தான் திலீப்பும் இறந்து போனா சுவாதியோட பாடி கூட உறவு கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அந்த பையனும் நிறுத்தவே இல்ல. இந்த மாதிரி டெட் பாடி கூட உறவு கொள்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க போல. ஒரு நாள் நான் எதேச்சியா போய்கிட்டு இருக்கும்போது மார்ச்ல சத்தம் கேட்கவும் அங்க போய் பார்க்கும்போதுதான் எனக்கு உண்மையே புரிய வந்துச்சு. நானும் காலேஜ் டீம் கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனை மெண்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சீனியர் டாக்டரும் வெற்றி கிட்ட அஞ்சலி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த திலீப் நெக்ரோபிலியாவால பாதிக்கப்பட்டிருப்பான் போல. இது ஒரு மெண்டல் டிசார்டர். இந்த வியாதி உள்ளவங்க செக்ஸ் வச்சுக்க உயிரோட இருக்கிற உடம்பு தேவையில்லை, ஒரு டெட் பாடி இருந்தாலே போதும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு பார்ட்னர் தான் வேணும். ஒரு பொண்ணோட டெட் பாடி தான் அவனுக்கு திருப்தியை கொடுக்குது அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இந்த மாதிரியான வேலையை செய்யறான். அப்ப வெற்றியும் இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லையா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்க, அதுக்கு டாக்டரும் இருக்கு, யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா குறையலாம், அதை விடவும் அவங்களே தப்பு இதை நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதை விட்டா திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அஞ்சலியும் சீனியர் கிட்ட சார் அந்த வார்டுக்கு வேற யாரையாவது டியூட்டி போடுங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெற்றியும் அஞ்சலி கிட்ட நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஒரு போலீஸ் உங்க பாதுகாப்புக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அந்த நேரத்துல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வெற்றிக்கு கால் பண்ணி சார் ஹீரோ கிட்ட இருந்து வந்த ரெண்டாவது கால் முன்ன பண்ண காலோட பக்கத்து டவர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்ல, வெற்றியும் அப்ப அந்த ரெண்டாவது காலம் ஓவர்லாப் ஆகுற அந்த இடம் எது அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த சிக்னல் துறைப்பாக்கம் காந்தி நகர் 5வது மெயின் ரோடு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. வெற்றி அங்கே போக முடிவு பண்றாரு. அந்த நேரத்துல ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்களோட கைகால எல்லாத்தையுமே திலீப்பும் கட்டி போட்டுட்டு போயிருக்கான். அவங்க பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அந்த கயிறை கட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ரூமோட டோர் லாக் ஆயிருக்கு. அதே நேரத்துல ரேகாவும் சிங்கப்பெருமாளை பார்க்க வந்திருக்காங்க. அவனும் ஹீரோனோட பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு தெனாவட்ட பேச, கடுப்பான ரேகாவும் கன் எடுத்து சிங்கப்பெருமாளோட தொடையில சொல்லிட்டு திவ்யாவை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அந்த நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்த திலீப்பும் கண்ணு முழிச்சு அங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சலியை கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் குண்டடிப்பட்டதுனால வலியும் அதிகமா இருக்கு திலீப்புக்கு. இந்த பக்கம் ஹீரனும் அந்த ரூம்ல இருந்த ஜன்னலை உடைச்சு தப்பிச்சு வந்து வாஷ்ரூம்ல இருந்து அந்த ரிங்கை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா கில்லர் திலீப்போட நாயே ஹீரனை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. அவங்களும் திசை தெரியாம அந்த வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நாயை திசை திருப்பிட்டு அந்த வீட்டோட காம்பவுண்டை ஏறி குதிச்சு தப்பிக்கிறாங்க. அப்பதான் வெற்றியும் கில்லரோட வீட்டுக்கு வந்து ஹீரனை கூப்பிட்டு பாக்குறாரு. அவங்க அங்க இல்லாம இருக்கவும் அங்க இருந்து கிளம்புறாரு. வெளியில வந்த ஹீரனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வராங்க. ஆனா ரோட்ல யாருமே இல்ல. அதே சமயத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டும் திறந்திருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்ப ஒரு மிலிட்டரில இருந்து ரிட்டையர் ஆன அங்கிள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கூடவே அவங்க ஒய்ஃபுமே இருக்காங்க. ஹீரன் அவங்க கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்க அவங்களும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு
கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து பயப்படாதமா நாங்க பாத்துக்கிறோம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோன் இப்ப எங்க கஷ்டத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் தன்னோட மிலிட்டரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பாதுகாப்புக்காக வச்சுக்கிறாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்த போலீஸும் வெற்றிக்கு ஹீரோன் இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்போட நம்பர் கொடுக்கறாங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்ச தெளிப்போம் அந்த அங்கிளோட மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு அதுக்கு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து வெற்றியும் மெடிக்கல் ஷாப்புக்கு கால் பண்ணி லொகேஷனை கேட்க அந்த ஆண்டியும் லொகேஷனை சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா, இப்பதான் கில்லர் வீட்டுல இருந்து தப்பிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. இதை நோட் பண்ண தெளிப்போம் அந்த ஆண்டி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அந்த குரலை கட்ட ஆண்டியும் நம்ம ஏரியால எவன கொலகாரம் இருக்கானா அவங்க கிட்ட இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்திருக்காப்பா, நாங்களும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன திலீப்பும் நாளைக்கு சாக போற அந்த ஆண்டியை போட்டு தள்ளிட்டு உள்ள இருக்கிற ஹீரனை கொல்ல போக அந்த அங்கிளும் கண்ணை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அங்கிளையுமே அடிச்சு போடுறான். இதை பத்த ஹீரனும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்களை துரத்துக்கிட்டே கில்லரு பின்னாடியே போறான். கரெக்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெற்றியுமே அங்கே வந்து ஹீரன் எங்க போயிருப்பா அப்படிங்கறத யூகிச்சு அவங்களை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஹீரன் அதுக்குள்ள கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவன் அவங்களை அடிச்சு கொல்ல போற அதே சமயத்துல வெற்றியுமே ஓட புகுந்து திலீப்ப அடிக்கிறாரு. பதிலுக்கு திலீப்பு வெற்றி அடிக்க இதெல்லாம் பார்த்து காண்டான ஹீரனும் பக்கத்துல இருந்த மண்ணலி போடுற மண்வெட்டி மாதிரி ஒரு பொருளை எடுத்து திலீப்போட நடுமண்டியில் நச்சுன்னு போட அவனும் அதே இடத்துல விழுந்து செத்து போறான். அதுக்கப்புறம் தியாவை ரேகாவும் கூட்டிட்டு வந்து ஹீரன் கிட்ட விட அவங்களும் தியாவை பத்தி ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றியும் ஹீரனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு நல்ல வேலையை வாங்கி தராரு. தன்னோட பொண்ணு தியா தான் வாழ்க்கைன்னு நினைச்சு ஹீரனை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க.